அன்பான தெய்வ ஜனங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சங்கீதம் 72:12 வாசிக்கிறோம். நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். தன்னை நோக்கி யாதொருவன் கூப்பிடுகிறானோ, யாதொருவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீரே என்னுடைய கதி என்று சொல்லி அவரையே நம்பி இருக்கிறவனுக்கு நிச்சயம் தெய்வீக விடுதலை கடந்து வரும் என்று இந்த வசனம் நமக்கு உறுதி தருகிறது. எரிகோவின் வழியாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களை பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அதட்டினார்கள். ஆனால் அவர்களோ, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு அந்த சத்தத்திற்கு நின்றார் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசு நின்று அவர்களை தங்களிடத்தில் அழைத்து அவருடைய வாழ்க்கையிலே தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த குருட்டு கண்களை அவர் திறந்து விட்டார். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் தெய்வத்தையே நீங்கள் நம்பி இருப்பீர் என்றால், அந்த ஒத்தாசை வெறும் பர்வதமாயிருக்கிற அந்த ஆண்டவருடைய முகத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர் என்றால் நிச்சயம் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். நிச்சயம் தேவனிடத்திலிருந்து தெய்வீக விடுதலை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உண்மையாய் அவருடைய முகம் நோக்கி பார்ப்போம் என்றால் நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் கூப்பிடுகிற காரியத்தில் அவர் ஜெயம் தருவார், நிச்சயம் விடுதலை தருவார். எனவே சந்தோஷத்தோடு கூட தொடர்ந்து தெய்வ முகத்தை நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி யாதொருவன் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறானோ நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில விடுதலை வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக. God bless you.